பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் காண செய்த இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபு சொன்ன வார்த்தை. யோபுவின் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் என்பது சாதாரணமானவைகள் அல்ல. அது பிரசங்கிப்பது ரொம்ப அழகான சப்ஜெக்ட், கேட்பதற்கும் இனிமையாக இருக்கும். ஆனால் அதில் பயணிக்கிறவர்களுக்கு தான் அந்த வலி தெரியும். எல்லா பகுதியிலும் இழப்பு, வேதனை, நெருக்கம், சூழ்ந்திருக்கிறவர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியாத நிலை. இதுதான் யோபுவின் சரியான நிலை. இது நடுவில் யோபுவும் வாயை திறந்து சில காரியங்களை பேசுகிறார். அப்படி அவர் பேசும்போது சொல்லுகிற காரியத்தில் ஒன்றுதான் அதனுடைய 9-10 வசனங்களிலே, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. எவ்வளோ ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் இது. யோபு கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எது நமக்கு வேண்டியது, எது வேண்டாதது, எதை தேவன் விரும்புகிறார், எதை தேவன் விரும்பவில்லை. இந்த பூமியிலே எல்லாரையும் போல தான் யோபு பிறந்தார், எல்லாரையும் போல தான் யோபு மரித்தார். எல்லாருக்கும் அப்படிதான். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அது நடுவிலே வாழும் வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமானது. எல்லாரையும் போல இருக்கிறது வரைக்கும் கண்கள் கண்டவைகள், மனம் விரும்பினது எல்லாவற்றையும் அடைய துடிப்போம், அனுபவித்து கொண்டு போவோம் என்கிற நிலை ஒரு தேவ பிள்ளைக்கு அழகானது அல்ல. யோபு இவ்வளவு உத்தமமாய் வாழவும், பிற ஸ்திரீயின் மேலே, தனக்குரியதல்லாதவைகள் மேலே நாட்டம் வைக்காமல் தன்னை காத்து கொள்ளவும் இருப்பதற்கான காரணம் என்ன? யோபு சொல்லுகிறார், அவைகள் எல்லாம் தோஷம், அவைகள் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் நடக்கிறோம். தேவன் உடனே தண்டிக்கவில்லை, தேவன் விட்டு வைக்கிறார். ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, இவைகளெல்லாம் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார். எனக்குரியதல்லாதவைகள் மேலே எனக்குள்ளே எழும்பும் ஆசையின் பெயர் தான் இச்சை. அந்த இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவத்தின் சம்பளம் நமக்கு தெரியும், மரணம். இதற்கு தப்புவிக்கும்படி தான் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? பிரமாணத்துக்கு உட்படுத்துகிறார், அவருடைய வேதத்துக்கு உட்படுத்துகிறார். இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த வேதத்தின்படி நம்மால் நடக்க முடியுமா? மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாகவே அது சாத்தியமில்லாத காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது இந்த சத்தியத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அதோடு கூட கிருபையும் கொடுத்தார். கிருபை என்பது என்ன? என்னால் முடியாததை என்னை கொண்டு செய்ய வைக்கும்படி தேவன் தருகிற பலன், தேவன் தருகிற ஈவு. எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாயின. சத்தியம்தான் வசனம். மோசையின் மூலமாய் வசனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வசனமும் வசனத்தை கைக்கொள்வதற்கான கிருபையும் கொடுக்கப்பட்டது. இந்த கிருபையை வீணாக்கக்கூடாது. நாம் நம்மை காத்து கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கும்போது விசாரிக்கப்படும் நாளிலே நாம் நீதிமான்களாய் விளங்குவோம் என்பது மாத்திரமல்ல, அந்த நாள் நமக்கு இன்ப நாளாக இருக்கும். இல்லை என்றால் அந்த நாள் மற்றவர்களுக்கு நிச்சயமாகவே, அக்கிரமக்காரருக்கு அந்த நாள் ஐயோ என்று வேதம் எச்சரிக்கிறது. விசாரிக்கப்படும் அக்கிரமம் எது என்பதை அறிந்து யோபு தன்னை காத்து கொண்டது போல நாமும் நம்மை காத்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் இந்த நாளில் எங்களோடு பேசி எச்சரித்து உணர்த்த நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள் இந்த உணர்வுள்ள ஆண்டவரை இருதயத்தை தந்து நேர்வழியாய் நம்முடைய வசனத்தின் பாதையிலே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.